இல்லை சார், இப்போ அந்த ஆதவர்ஜுனா இந்த ஃபேன்ஸ் மீட் நடத்திருந்தாங்க. அதில் ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பாரு, ஜூனில் ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சம்பவமாக சார் இருக்கும்? நான் இப்போ மீனவ மாநாடுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, யூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் விஜய் சாரோட அந்த நடைப்பயணம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மண்டல மாநாடுன்னு சொல்கிறாங்க. அதில் என்னவா இருக்கும் சார் இல்லை, ஜூனில்? எல்லாமே அவங்க திட்டத்தில் இருக்குங்க. நேரம் இருக்கான்னு தான் தெரில. ஏன்னா இப்போ குறுகிய காலம் ஆகிப்போச்சு. இந்த இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாநாடையும் போட்டு நடைப்பயணம் போய் இதெல்லாம் வந்து எவ்வளவு நடத்த முடியுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அவர் சொல்கிறது சம்பவங்கிறது உண்மைதான். இப்போ விஜய் வழியில் வந்து ஒரு மீட்டிங் போட்டாருன்னா அதுக்கு வர்ற கூட்டம்ங்கிறது நிச்சயமாக சம்பவமாக தான் இருக்குது. அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. ஒரு ஒரு 18 வயசுலேருந்து ஒரு கூட்டம் வந்து விஜய் பின்னால் ஓடுது, நிற்கிது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை வேறு அரசியல் கட்சிகள் வந்து பணம் இல்லாமல் திரட்ட முடியுமான்னா முடியாது. விஜயால் முடியுது. நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ கூட்டம் வருது இல்லை, இது நீங்கள் எப்படி தக்க வைக்க போகிறீங்க? தொடர்ந்து வந்து நீங்கள் அவங்கள சந்திக்காமலே ஒரு அரசியல் பண்ணால் தக்க வைக்க முடியுமாங்கிறது தான் நமக்கு.